ஒரு ஊர்ல ஒரு ரூல் இருக்குது. அந்த ஊருக்கு யாராவது மன்னனாகணும்னு சொல்லி சொன்னா அவங்களால 7 வருஷம் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதும் அவங்கள யாருமே இல்லாத தீவுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு ஒரு மன்னர் வராரு. அவரு அந்த 7 வருஷம் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறாரு. அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சதும் அவரை யாருமே இல்லாத அந்த காட்டு தீவுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு மன்னர் வராரு. அவரும் அந்த 7 வருஷத்துல நல்ல சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரையும் யாருமே இல்லாத அந்த காட்டு தீவுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மூணாவதா ஒரு நபர் மன்னனா வராரு. அவரு கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு பாக்குறாரு. எப்படியும் நாம அங்கதான் போறோம், 7 வருஷம் மட்டும்தான் நாம அங்க இருக்க போறோம். அப்படிங்கிற போது அந்த 7 வருஷமும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்காம சாப்பிடுறது, தூங்குறது, மத்த தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறாரு. ஆனா இந்த 7 வருஷம் அவருடைய பவரை யூஸ் பண்ணி அங்க உள்ள மக்களை வச்சு இந்த தீவை பிரம்மாண்டமா உருவாக்கிடுறாரு. இப்போ இவருடைய ஆட்சி காலம் முடியுது. அந்த படகுல இவரு ரொம்ப ஆனந்தமா ஏறி போறாரு. ஏன்னா இதை விட 2 மடங்கு அந்த தீவை உருவாக்கிட்டாரு. இதுல இருந்து நாம என்ன விளங்கிக்கணும்னா, இந்த துனியா அழியக்கூடியது, இது கன்ஃபார்ம் கிடையாது. சோ நம்ம எப்படியுமே இறந்து போறோம். அதுக்கப்புறமா அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அதுக்கப்புறமா நமக்கு எப்படியுமே ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் புத்திசாலி தெரியுமா? மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தை தயார் செய்யறானோ அவன் தான் புத்திசாலின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.